தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவை தேர்தலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிடுவார் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்திருக்கிறார். வரும் மக்களவை தேர்தலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிலிருந்து போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். வரும் மக்களவை தேர்தலில் தற்பொழுது மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகிய இரண்டு பேரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு தகவலை தற்பொழுது அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் ஹூபளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிற்கு பிறகு பேசிய பொழுது அவர் இந்த ஒரு தகவலை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக மத்திய அமைச்சர்களான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகிய இரண்டு பேருமே இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார்கள் எனவும் அது தொடர்பான ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. எந்த தொகுதி என்ற ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டிலிருந்து மக்களவை தேர்தலுக்கு வேட்பாளராக களமிறக்குவதற்கான ஒரு ஆலோசனையை பாஜகவினுடைய தலைமை என்பது ஆலோசித்து வருவதாகவும், ஜெய்சங்கருடைய சொந்த ஊரான பாலக்காடு பகுதியிலிருந்து அவரை மக்களவை தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான ஒரு வேட்பாளராக அறிவிப்பதற்கான ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில், அதாவது பாஜகவுடைய உயர்மட்ட கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. இந்த இரண்டு அமைச்சர்களுமே அவர்களுடைய சொந்த மாநிலங்களிலிருந்து போட்டியிடுவார்கள் எனவும், அதற்கேற்ப அனைத்து பணிகளுமே பாஜக தலைமை மற்றும் அந்த மாநில பாஜகவினுடைய பிரிவுகளானது செய்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பாஜகவுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய நிதியமைச்சர் நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது எனவும், அதற்கான வேலைகளையும் பாஜகவானது தொடங்கியுள்ளது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.